ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து அந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ்க்கு தேவையான டூல்ஸை பற்றி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் இப்போ ஒரு ஃபோனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூல், சரிங்களா? ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸில் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது ஸோ அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வித்தியாசமான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 வித்தியாசமான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், 8 வித்தியாசமான ஸ்க்ரூஸ், அப்புறம் ஒவ்வொரு வித்தியாசமான ஃபோனை கழட்டுறதுக்கு எனக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸில் வந்து இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ப்ளஸ் டைப்பு அப்படின்றத தாண்டி இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிலிப்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிப்ஸ் ஸ்க்ரூஸ், அதாவது ப்ளஸ் டைப் ஸ்க்ரூஸை நம்ம என்ன பண்ணுறதுக்காக, ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பொதுவாக என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கீபேட் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடியது வந்து இந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூஸ் தான் இருக்கும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸோ இந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடியது, சரிங்களா? அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸோ கீபேட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதை ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணுறதுல வந்து எனக்கு அதிக அளவில் யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாரக்ஸ் ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாரக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை சுருக்கமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டி அப்படின்ற லெட்டரில் இருக்கும். ஸோ T5, T6 அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட்டோட வெரைட்டிஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ T5 × 30 மில்லிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த T5 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஸோ ஸ்க்ரூஸை கலட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், சரிங்களா? 6 எட்ஜ் இருக்கக்கூடிய ஸ்டார் டைப்பில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீபேட் ஃபோன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவில் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஸோ எந்தெந்த மாதிரி ஃபோன்ஸில் அப்படின்னா பழைய நோக்கியா ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸோ இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோட்டோரோலா, சோனி மொபைல்ஸ், ஸோ இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த டாரக்ஸ் ஸ்க்ரூஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் பென்டேபிள் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து 5 எட்ஜஸ் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாட் ஹெட், அதாவது மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்ன இருக்குன்னா ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஃபோனை டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறதுக்கு அடுத்து எனக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ், அதாவது ஸோ அந்த ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஓப்பனர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஓப்பனர், ஸ்டீல் ஓப்பனர்னு 2 வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல் பிளாஸ்டிக் ஓப்பனர்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் டைப்லேயும் இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய டைப்லேயும் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஓப்பனர். ஸோ ஸ்டீல் ஓப்பனரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ இதில் ஸ்டீல் ஓப்பனரை விட மேக்ஸிமம் பிளாஸ்டிக் ஓப்பனர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒருவேளை பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஓப்பனர்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு பிளாஸ்டிக் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா, அதாவது என்னுடைய சென்டர் கேசிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை ஸ்டீல் ஓப்பனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா ESD டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ESD ட்விசர்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட் டைப்பில் இருக்கும், சரிங்களா? ஷார்ப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம அந்த கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அந்த போர்டில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஐசிஸ் இதை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த ட்விசர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்குவோம். இதில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட் ட்விசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுனால சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பெண்டு டைப்லேயும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்விசர்ஸ் இருக்கும்.
இந்த பெண்ட் டைப் ட்வீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஸ்லைட் ட்வீசர் மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராடனாக கூட இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா ஐசி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கனெக்டர்ஸ் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் இதை நம்ம போர்டில் இருக்கக்கூடிய கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணிக்கலாம்னா சைட் பை சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு போர்டை வந்து நம்ம டிஸ்மேண்ட்லிங் பண்ணி ஒரு ஃபோன்லேருந்து எடுக்கிறதுக்கு தேவையான டூல்ஸை ஜென்ரலாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டூல்ஸ் அப்படின்ற நேமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கேட்டகரியில் நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோனை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒர்க் சர்வீஸ் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுறோம். அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி போர்டை என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் டூல்ஸ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஸோ மெயினாக இருக்கக்கூடியது ஸோ க்ளீனிங் அப்படின்னு வரும்போது மெயினாக எனக்கு இருக்கக்கூடியது ஸோ ப்ரஷ். ஸோ அதுக்கடுத்து நாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஐபிஏ வித் ப்ரஷ். சரிங்களா? ஸோ ஐபிஏ ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரிட்ஸு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் ஐபிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து எனக்கு போர்டில் இருக்க எந்ததையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஎஸ்டி ப்ரஷ் இது வந்து சரிங்களா நார்மல் டூத் ப்ரஷ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டூத் ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடியதை விட இஎஸ்டி ப்ரஷ் எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. காரணம் இதோடைய ப்ரசல்ஸ் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூத் ப்ரஷ்ஷை விட கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். ஸோ காம்பனன்ட்ஸுக்கு நடுவில் கேப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டை எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இஎஸ்டி ப்ரஷ் பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னா யூஸபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் வந்து இஎஸ்டி ப்ரஷ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் என்ன பண்ணாது அப்படின்னா என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்டேஜை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கண்டக்ட் பண்ண விடாது. ஸோ வந்து போர்டு டேமேஜ் ஆகாமல் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்டேஜ்னால போர்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபால்கான் அப்படின்றது கம்பெனி நேம். ஸோ 530 எலக்ட்ரானிக் கிளீனர் ஸ்ப்ரே. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இது ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் போர்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்னு கிடையாது. ஸோ டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஓவராக எனக்கு டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 530 ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மல் ஐபிஏவோட சேர்த்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ அதனால் இதிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன டஸ்ட்டு ரொம்ப ட்ரிப்பாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ ஒரு சில பேஸ்டெல்லாம் ஓவராக போர்டில் அப்பி இருக்கும். அதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூஸபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஸோ க்ளீனிங்க்கு அடுத்தபடியாக ஸோ ஒரு போர்டை செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ போர்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பார்ட்ஸை செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு செக்கிங் டூல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிமீட்டர் சர்வீஸில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ மல்டிமீட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வெரைட்டி ஆஃப் மல்டிமீட்டர்ஸ் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒர்க் ப்ராசஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மல்டிமீட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதோடைய யூஸபிள் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி எலிமினேட்டர் அல்லது பேட்ரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ட்ரைனான ஒரு பேட்ரியை பூஸ்ட் பண்ணி திரும்ப யூஸபிளுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேட்ரி எலிமினேட்டர் அல்லது பேட்ரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5, 3, 4.5, 6, 7.5, 9 என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபரண்ட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் நாபோடு இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளஸ் இதில் 2 ப்ரோப் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ரெட் ப்ரோப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் டைப் பேட்ரிஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவில் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேட்ரியை நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேட்ரியோடைய வோல்டேஜ் ஸோ எவ்வளவோ அதை விட அதிகமான லெவல் என்ன பண்ணிக்கணும்னா இதில் செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பூஸ்ட் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பில்டு பேட்ரிஸ் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில். ஸோ அதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது
ஸ்மார்ட் பேட்டரி பூஸ்டர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓஎஸ்எஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் இது. இதில் ஒரு 18 வித்தியாசமான இம்பில்டு பேட்டரியோடைய கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வித்தியாசமான பேட்டரி கனெக்டர்ஸ். ஸோ எதுவுமே என்னவா இருக்காது அப்படின்னா சேமாக இருக்காது. ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து டிஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 18 வித்தியாசமான இம்பில்டு பேட்டரியை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் இந்த இதை வச்சு பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 வோல்டேஜ் மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா பூஸ்ட் ஆகும். அது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ பிசிபி ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை, சரிங்களா. பிசிபி ஸ்டாண்டுன்னு கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, பட் இதோட பேர் பிசிபி ஹோல்டர். இந்த பிசிபி ஹோல்டரில் ஒரு மொபைல் ஃபோன் போர்டு, ஸோ ஈவன் ஆண்ட்ராய்டு போர்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கீபேட் ஃபோன் போர்டாக இருந்தாலும் சரி, இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். போர்டு வந்து நான் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணையில் சேக்கிங்கோ எந்த மாதிரியும் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 3 இடத்துக்குள்ளே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் போர்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு போர்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணணும்னா ஸோ உள்ளே வச்சு ஹோல்டு பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு காம்பனண்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினாக தேவையான விஷயங்களில் சால்டிங் பேஸ்ட். இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய சால்டிங் ஃப்ளக்ஸ் பேஸ்ட். ஸோ அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், சரிங்களா. ஸோ இதே இது வந்து ஸோ ஒயிட் கலர்லேயும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதே பேஸ்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ ரெண்டுமே என்ன தான் சால்டிங் பேஸ்ட்டு தான். பட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக லூஸாக இருக்கும். ஸோ நான் லைட்டாக ஹீட் பாட் காட்டாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு அது வந்து லிக்விடாக மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். நான் எந்த காம்பனண்ட் ரிமூவ் பண்ணணும்னு அந்த காம்பனண்ட் மேலே வச்சுருக்கணும் அதை தாண்டி மற்ற எல்லா இடத்துக்கும் என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ப்ளஸ் இதை ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மோக் அதிகமாக வரும். ஸோ அந்த ஸ்மோக் எல்லாருக்கும் என்ன ஆகாது அப்படின்னா பாடிக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த பேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் கான்டாக்டாக இல்லாமல் டைட்லி பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் லெவல் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக பேஸ்ட் யூஸ் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி சால்டிங் பேஸ்ட் இருக்குது. போர்டில் இருந்து நான் ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு காம்பனண்ட்டு சரியாக பிடிக்கணும், அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கணும் அப்படின்னா எனக்கு அந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த சால்டிங் லெட் என்ன இருக்கணும் அப்படின்னா லெட் மெட்டீரியல் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு காம்பனண்ட்ஸோ ஐசிஸோ கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா சால்டிங் பண்ணுறதுக்கு ஸோ சால்டிங் லெட் பொதுவாக சொல்கிற வார்த்தை, பட் இது வந்து சால்டரிங் வயர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த வயரில் லெட் அப்படின்ற ஒரு மெட்டலும் டின் அப்படின்ற ஒரு மெட்டலும் என்ன இருக்கும் அப்படின்னா மிங்கிளாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கணும்னா சால்டிங் வச்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் இதில் ஒரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதில் எல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, சால்டிங் அயனை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, லெட் வைக்க முடியாது, சால்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதே டைமில் என்ன இருக்குது அப்படின்னா பிபிடி பேஸ்ட் அப்படின்னு ஒரு பேஸ்ட் இருக்குது. பொதுவாக அந்த ரீபாலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிபிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமெண்ட் கலரில் இருக்கும். இதில் சால்டர் பால்ஸ் ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ நான் இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சால்டர் பால்ஸ் ஜென்ரேட் ஆகிக்கிறோம், சரிங்களா. ஸோ இதை ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிபிடி பேஸ்ட்டை எனக்கு என்ன ஆயிரும்னா 6 monthஸில் என்ன ஆயிரும்னா இது ஃபுல்லும் ட்ரை ஆகி போயிடும். ஸோ யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் க்ளோஸ்டு ஸ்பேஸ்லையும் கூலான சர்ஃபேஸ்லையும் என்ன பண்ணிக்கோங்க வச்சு சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது பிபிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சால்டிங் லெட் வைக்க முடியலை சால்டிங் அயனை வச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் இதுவுமே எப்போ தான் முன்னாடி தான் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. காரணம் என்னென்னா முன்னாடி பெரும்பாலும் என்ன தான் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த சால்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய சால்டிங் அயன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்மளுடைய கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சால்ட்ரிங் அயனை தாண்டி நிறையா என்ன இருக்குது அப்படின்னா வித்தியாசமான சால்ட்ரிங் ஸ்டேஷன்ஸ் வந்திருக்கு. டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ மெக்கானிக் ஓஎஸ்எஸ் டீமு ஸோ இந்த மாதிரி பல இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டைப்பில் சால்ட்ரிங் மிஷின் ஸோ காம்பேக்டாக சின்னதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மோர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓஎஸ்எஸ் டீமில் இருக்க T12 அப்படின்னு சொல்லக்கூடிய T12D அப்படின்ற சால்டிங் ஸ்டேஷனை பற்றி நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம அட்ஜஸ்டபிள் நாப்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வித்தியாசமான ஸோ டிப்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த T12D அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா சால்டிங் ஸ்டேஷனோடைய இது மாதிரியே இருக்கும். ஸோ டிப்போடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த் கூடவும் இருக்கும். இதே இதில் ஸோ T12D+ இருக்குது, T12X இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்போடைய லென்த் வந்து எனக்கு கம்மியாகிக்கிட்டே வரும். ப்ளஸ் இதில் ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அந்த ஸ்டாண்ட்பை டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆன் ஆஃப் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ ஒரு இடத்துல லெட் எனக்கு அதிகமாக இருக்குது, ஸோ மோஸ்ட்டாக அதிகமான அளவில் இருக்குது அப்படின்னா அந்த லெட்டை நான் எப்படி டீசால்டிங் பண்ணுறது? ஸோ அந்த டீசால்டிங் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீசால்டரிங் விக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இருக்கா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீசால்டரிங் விக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காப்பர் கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா சின்னதாக பட்டையா ஸ்ட்ரிப் மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே இப்போ உங்களுக்கே தெரியும் சால்டிங் லெட் என்ன இருக்கும் அப்படின்னா டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இதை சால்டிங் அயனை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லெட் எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த டீசால்டிங் விக்கில் வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஸோ டீசால்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஒரு தேங்க்யூ.